உலகெங்கிலும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இந்த வருடம் சிறப்பானதாகவும் வளமானதாகவும் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. வணக்கம் நேயர்களே. அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது, உலகியலில் 2023ஆம் ஆண்டு என்ன பலன்களை தந்தது, தற்போது 2024ஆம் ஆண்டில் இந்த உலகியல் மாற்றங்களில் என்னென்ன நம்ம நோட்டிஃபை பண்ணுற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்க போகுது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போ 2023ஆம் ஆண்டை பொறுத்தளவு சின்ன சின்ன போர்கள் நடந்தது. இப்போ நமக்கு நல்லா நோட்டிஃபை பண்ணணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது இது 2023ஆம் ஆண்டு நடந்தது. 2024ஆம் ஆண்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கானா? இருக்குங்க, கண்டிப்பாக அவசியமாக இருக்குங்க. முக்கியமாக சனியும் செவ்வாயும் எப்பெல்லாம் கோச்சாரத்தில் மிங்கிள் ஆகிறாங்க, சந்திக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு நமது உலகம் ஆட்படக்கூடுங்க. அதனால அந்த மாதிரி நேரங்களில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம்ம மெயினாக யாருன்னா, இப்போ நம்ம இந்த ஊரில் மட்டும் இல்லை, நம்ம மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ மேக்சிமம் நீங்கள் வெளிநாடுகளில் இந்த சொத்துக்கள் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டி இருக்குங்க. எல்லா நாடுகளும் வளர்ந்த நாடுகள் தான், எல்லாம் நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க தான். ஆனால் நேர காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய சொத்து பத்துக்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியமாக இருக்கணும். முக்கியமாக எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் உண்டான காலகட்டம் செவ்வாயும் சனியும் உள்ள தொடர்பு ஏற்படுங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப அவசியமாக இந்த வெளிநாடு வாழ் இருக்க மக்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த ராகுகேது பயிற்சி பார்த்தீங்கன்னா 2023 ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிச்சு. அந்த 2023 இருந்த ராகுகேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகுவும், துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆனாங்க. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை நமக்குள்ள ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னா, நிறைய பேரோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த முக்கியமா மீன ராசியை நம்ம ஆழி ராசின்னு சொல்லுவோம், சரிங்களா. அப்ப ஆழி ராசின்னு சொல்லும் போது அது ஒரு கடல் ராசி, பார்க்கடல் ராசி. கிட்டத்தட்ட நம்மளுடைய மேஷ மண்டலம்ங்கிறது பாத்தீங்கன்னா தலைப்பகுதின்னு சொன்னா அது பாத பகுதி, காலை குறிக்கக்கூடிய பகுதி. அது பார்க்கடல், இறைவன் பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கடல். அப்ப அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அப்ப அவர் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவார்னா, அதுதான் நம்மளை பொறுத்தளவு வெளிநாடு வாழக்கூடிய இடங்கள். அப்ப அதை தான் நம்ம சொன்னோம். இப்ப வெளிநாடு அந்த இடத்துல ராகு வர்றாரு, பிளஸ் இங்க சனி செவ்வாயும் மீட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பிப்ரவரி முதல்ல ஜூன் வரைக்குமே. அப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நீங்க எப்படி இருந்துக்கணுங்கிற ப்ரிகாஷனரி இதை வச்சுக்கோங்க. எப்பயுமே வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய சொபிஸ்டிகேட்டடான விஷயங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ, உள்ளூருக்கு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முறையை தொடர்வதற்குண்டான விஷயங்களை இங்கேயும் நீங்க பண்ணி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஏதாவது அங்க ப்ராப்ளம் ஆனா கூட நீங்க இங்க உங்களோட லைஃபை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதை எல்லாரும் உறுதிப்படுத்திக்கிங்க. இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. என்னடா 2024 ஆரம்பத்தை இப்படி சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நீங்க கொஞ்சம் தைரியமா எல்லாமே ப்ரிகாஷனரியா இருங்கன்னு சொல்றோம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ், அதாவது 2024ஆம் ஆண்டை பொறுத்தளவு பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னு சொல்றோம், ரிஷபராசி அந்த இடத்துல 2 பெண் கிரகங்களான ஒரு சுக்கிரனுடைய ஆட்சி வீடாகவும் சந்திரனுடைய உச்ச வீடாகவும் வருது. அப்ப ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டா மாமியார் மருமகள், தாய் மகள், இந்த மாதிரி பெண்கள் ஒரு குடும்பத்தை தாங்குறாங்க. பெண்கள் தான் குடும்பத்துல ஒரு லக்ஷ்மி கடாட்சமா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு உகந்த காலகட்டமாக இந்த 2024 மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. நிறைய பெண் அதிபர்கள் வரப்போறாங்க. நிறைய வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பெண் அதிபர்கள், பெண்களுடைய அந்த ஒரு ஆட்சிங்கிறது கோலோச்சி இருக்கும், வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும். ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு அந்த இடத்தை புனிதப்படுத்த போகிறார். அப்போ அங்க அது பெண்களுடைய ஆட்சி பீடம், 2 பெண் கிரகங்கள் அங்க சம்பந்தப்படுது. அப்போ அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மறைவு ஸ்தானம், மறைவிடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு தன்னுடைய பார்வையை அந்த குரு கொடுக்க போறாரு. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு, அதாவது இந்த கடைநிலை தொழிலாளர்கள்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுலலாம் நிறைய புது புது விஷயங்கள் வரும். அதே மாதிரி ராகுவானவர் அந்த மீன வீடுல இருக்கிறதுனால அது ஆராய்ச்சி
ஆராய்ச்சி வீடுன்னு சொல்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது புது இன்வெஷன்ஸ், அதாவது இப்போ நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறோம், யூடியூபையுமே மறக்க வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து வந்து வரப்போகுது. 2024 நிறைய விஷயங்கள், புது புது கண்டுபிடிப்புகள் வரப்போகுது. புதிய நோய்களும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தண்ணீர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கும் அதனால் நோய்கள் ஏற்படுறதுக்கும் அதை சரி பண்ணுற அளவுக்கு மருந்துகளும் அங்கே கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அது ஆராய்ச்சி ராசின்னு சொல்கிறோம். அதனால் அதுக்குண்டான மருந்துகளும் நமக்கு கிடைக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்த கோவிட் மாதிரி முடக்கத்துக்கு உண்டான விஷயங்கள் இல்லை. ஆனால் தண்ணீரில் எல்லாருமே கவனமாக இருக்கணும். தண்ணீர் நம்ம எல்லாருமே வந்து காய வச்சு குடிக்கிறது, வெளியில் போனால் தண்ணி கவனமாக கன்சியூம் பண்ணுறது எல்லாருக்குமே நல்லது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து தண்ணீருடைய மகத்துவத்தை புரியாமல் நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறதுல வந்து நிறைய அலட்சியம் காட்டுவோம். அந்த அலட்சியம் காட்டுபவர்களுக்கு சரியான ஒரு பாடம் இப்போ கிடைக்கும். தண்ணியை வந்து கவனமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இப்போ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தண்ணீரை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு உண்டான பாடம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது ராகுவானவர் நிச்சயமாக கொடுப்பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள். அதே மாதிரி நான் சொன்ன அந்த February ஜூலை வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் நிறைய கவனமாக இருக்கணும். ஆட்சியாளர்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யாருமே சீனுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகி திடீர்னு மேலே வருவாங்க. அதே மாதிரி நிறைய நம்ம தமிழ் ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய பேர் மாற்றம் இருக்கும். உள்ள ஜெயிலில் இருக்கவங்களாம் வெளியில் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆட்சி மாற்றங்கள்லையுமே இருக்குங்க. அதையுமே வந்து நம்ம எல்லாருமே கண்கூடா பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துக்கு பெருசாக வந்து பெயர்ச்சிகள்னு பார்த்தா குருவானவருடைய பெயர்ச்சி மட்டும்தான். முதல் ஒரு 5 மாதங்கள், அதாவது மே மாதம் முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மேஷ வீட்டில் குரு இருப்பார். ரிஷப வீட்டுக்கு அப்புறம் மே மாதத்தில் வந்து பெயர்ச்சி ஆகி போவார். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் வந்து அதாவது எல்லா ராசி பலனை இந்த வருஷம் வந்து அப்படியே 2ஆக பிரித்தோன்னா 2 விஷயங்கள், நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்குமே. அதனால என்னோட ராசிக்கு நல்லது, உன்னோட ராசிக்கு கெட்டது அப்படின்னு இல்லை. ஸோ அப்போ அந்த குரு பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் மேஜராக இருக்குங்க. அதனால நம்ம அந்த குரு பயிற்சி அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள், அதாவது குருவாகட்டும், சனி ஆகட்டும், ராகு கேதுவாகட்டும், நம்முடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க, கோச்சாரத்தில் இப்போ எப்படி நிலையிலுக்கு வர்றாங்க, இதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள். இங்கே நம்ம வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா சந்திரன் சொன்னாதான் உங்களுடைய மனசு. அப்போ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் அந்த சந்திரன் தான் காரணமாக வர்றாரு. அதனால தான் இந்த பலன்களை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக நம்ம எடுத்து பார்க்குறோங்க. அப்படிப்பட்ட அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசி வாரியாக நமக்கு என்ன விதமான பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாங்க. 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நல கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை. மகர ராசி நேயர்களே, என்ன விதமான பலன்கள் இந்த 2024ஆம் ஆண்டு நடக்க போகிறது, 2023ஆம் ஆண்டு எதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஒரு தனிப்பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு கர்ம பதிவுகளை அடிப்படையாக கொண்ட ராசிங்கிறதுனால எப்பயுமே உங்களுடைய வேலை, தொழில் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருப்பீங்க. இது வந்து சின்ன வயது முதலே வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து ஒரு அப்பா கிட்ட கூட, அப்பா நீங்கள் வேலைக்கு போங்க, அதை பற்றி வீட்டில் இருக்கவங்களை வேலைக்கு போகிறத பற்றி இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கும். தன்னுடைய குடும்பத்துடைய கர்மா என்னங்கிற சிந்தனைகள் இருக்கும். நல்ல ஆழமான நுட்பமான அறிவு உள்ளவர்களாக இந்த மகர ராசிக்காரர்கள் திகழ்வார்கள். புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து ஜென்ம சனியா இருந்து இப்ப 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டு இருந்திருக்கிறாரு. இப்ப 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரகதியில இருக்கும்போது அதே ஜென்ம சனிக்குண்டான தாக்கத்தை 2023ஆம் ஆண்டுல உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப இப்ப 2023ஆம் ஆண்டு வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள்னு சொன்னா தொழில் விஷயங்கள்ல நிறைய பேருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இவ்வளோ நாளா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஜென்ம சனியில வந்து அதுவும் முக்கியமா இந்த திருவோணம் அவிட்டமெல்லாம் சொல்ற விஷயம் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. சொந்தக்காரங்கிறவங்க வந்து சுத்தமா உங்களை பார்க்கறதே வந்து ஒரு கேவலமான ஒரு பார்வையில பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஜென்மசனி காலங்கள்ல நம்ம ஒருத்தருக்கு கூட நீங்க நல்லது பண்ணா கூட அது நல்லதா தெரியாது. உதாரணத்துக்கு யாரையாவது சும்மா வண்டியில ஏத்திட்டு போனா கூட அவன் நேரம் நம்ம வண்டியில வந்து கீழே வந்து விழுந்துருவான்.
அப்போ அவனை வந்து நம்ம கீழே போட்டுட்டோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் வந்து தவறா உட்காந்து கீழே விழுந்தா கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது ஒரு தவறான ஒரு விஷயமா ஒரு முன்னுதாரணமா பட்டிருக்கும். ஹெல்ப் பண்றதுல கூட ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியாத நிலை இருந்திருக்கும். இப்ப 2ஆம் இடத்துல வந்திருக்க சனி பகவான் என்ன பண்றாரு, வாக்குஸ்தானத்துல உங்களோட வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால ஒரு சந்தோஷமா இருக்க நேரத்துல வாக்குகளை அள்ளி கொடுத்து சங்கடத்தை சந்திச்சுக்க வேண்டாம். இதுதான் அப்போ 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ வாக்குஸ்தானத்துல எப்பயுமே ஒரு பாவகிரகம் வந்து உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா எப்பயுமே வாக்குகளை போட்டு தள்ளி தெளிச்சிடக்கூடாது. முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு இது பொருந்தும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்க நேரம் ஏதாவது ஒரு வாக்குறுதியை அள்ளி விட்டுற வேண்டியது, அதுக்கப்புறம் அந்த வாக்குறுதியை ஃபாலோ பண்ண முடியாம சங்கடங்களை சந்திக்க வேண்டியது. அப்ப முக்கியமா மகர ராசி நேயர்கள் 2ஆம் இடத்துல இருக்க சனி வந்து 2023ல 24லயும் அங்கேயே இருக்க போறார். அதனால நீங்க என்ன பண்ணணும், வாக்குகளை கொடுக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப விஷயத்துல அக்கறை எடுத்துக்கணும். தன்னோட குடும்பம் அப்படிங்கிறத பெண்களோ ஆண்களோ 2 பேருமே குடும்பம் மேல உங்க தொழிலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ குடும்ப உறுப்பினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பாவகிரகம் வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னா உங்களை கவனிக்க விடாது, குடும்பத்தை கவனிக்க விடாது. உங்களோட இயல்பு ஜாதகத்திலையும் அதுவே ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன லக்னமா வேணா இருங்க, 2ஆம் இடத்துலயும் பாவகிரகம் வந்துருச்சு, கோச்சாரத்திலையும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துலயே பாவகிரகம் இருக்குன்னு சொன்னா கம்ப்ளீட்டா ஃபேமிலியை விட்டு உங்களை தள்ளி வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, நம்ம தான் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கணுங்கிறது உங்க மைண்ட்ல பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஃபேமிலியை பத்தி யோசிச்சு அவங்களுக்கு உண்டான விஷயங்களையும் நிறைவேற்றணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து தொழிலை ஃபாலோ பண்ணி ஓடிட்டே இருக்கும்போது ஃபேமிலி எங்கேயோ தூரமா நின்றுவாங்க, அவங்கள பார்க்க முடியாம போயிடும். அதனால ஈக்குவலா மேனேஜ் பண்றதுக்கு இந்த காலகட்டத்துல குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர்தம் உணர்வுகளுக்கும் மதிப்பு தரணும், வாக்குகளை கவனமாக கொடுக்கணும், அடுத்தவங்க கிட்ட பேசுறதுல கவனமா இருக்கணும். நீங்க ஒரு வே ஆஃப் ஆட்டிடியூட்ல ஒரு விஷயத்த கன்வே பண்ணுவீங்க, அவங்க புரிஞ்சுக்கிறது வேற ஒரு ஆட்டிடியூட்ல புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா அவங்க கிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க. முக்கியமா கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதுலலாம் இருக்கிறவங்க கவனமான எழுத்துக்கள் பேச்சுக்களை வைக்கிறதன் மூலமா வெற்றியை பெற முடியும். இல்லைன்னு சொன்னா அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி உங்களை வந்து ஒரு ரிவர்ஸ்ல கொண்டு போய் எல்லார்கிட்டையும் தப்பானவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிடும். ஏன்னா பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். இயல்பு ஜாதகத்துல பாவகிரகம் 2ஆம் இடத்துல இருந்து இதுவும் பாவகிரகம் இருந்ததுன்னா பேச்சுல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சங்கடத்தை கொடுத்துரும். அதனால அதுல கவனமா இருங்க. அப்புறம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்காரு, இதனாலும் 4ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப வந்து அந்த 2023 கடைசியில வந்து ராகு வந்து 3ல வந்துட்டாரு. அதீத தைரியம். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது வீரியஸ்தானம், அங்க ஒரு பாவகிரகம் வந்து உட்காரும்போது ஒரு அதீத தைரியத்தை கொடுப்பாரு. அதுவும் ராகுவே வந்து உட்காந்துட்டதுனால தைரியத்தோட இவ்வளோ நாளா நீங்க எதையுமே அணுகுவதற்கு பயப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் மாறி அப்பா அவங்கள என்னப்பா நீங்கள் விட்டிங்கன்னா டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அளவுக்கு உங்களோட தைரியம் வந்து மேம்பட்டிருக்கும். கம்யூனிகேஷனில் பிரச்சனை இருக்கும், ஃபோனு இந்த அப்புறம் வந்துட்டு இந்த செல்ஃபோன் மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள், இயர்ஃபோனில் ட்ரபிள் ஏற்படுறது இதெல்லாம் இருக்கும். இஎன்டியில் ஏதாவது சங்கடங்கள் இருக்கும். அது தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த 3ஆம் இடத்துல இருக்க ராகு நல்ல தைரியத்தையும் வீரியத்தையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்த கேத்து உங்களோட வேலையிலேருந்து ஜென்மத்தில் சனி இருக்கப்போ ராசிக்கு 10ல் கேத்து இருந்தார். ஒரு வேலையிலேருந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணி தொடச்சி உங்களை வெளியில் தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த வேலையிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க, ரொம்ப சங்கடங்களை சந்திச்சு வந்திருப்பீங்க. அப்போ அந்த கேத்து வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, உங்களோட ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ 9ஆம் இடத்துக்கு போனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தகப்பனாருடைய உடல்நிலையில் நீங்கள் கவனத்தை வச்சுக்கணும். கோயில் குளங்களுக்குன்னு போயிட்டு வர விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே ஜென்மசனி வச்சு உங்களை வந்து நல்லா சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கும். போதா குறைக்கு 9ஆம் இடத்துல வந்திருக்க கேத்துனால நீங்கள் கோயில் குளங்களுக்கு போகிறது, விசிட் பண்ணுறது, புகழ்பெற்ற ஆலயங்களை தரிசிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவீங்க. அதே நேரத்தில் தகப்பனாரோட உடல்நிலையில் கவனம் வேணும். இது 2023லேருந்து 2024க்கு கண்டினியூ ஆகும். ஏன்னா இந்த வருஷம் பயிற்சினா குரு பயிற்சி மட்டும்தான். மற்ற சனி ராகு கேதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு என்ன பலன்கள் இப்படி தான் தந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அடுத்து வந்து குருவானவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது எந்த இடத்துல குரு இருந்தாலும் அவர் இருக்கிற இடம் பால். அப்போ உங்களுடைய வண்டியில் நிறைய பிரச்சனையை கொடுத்து உங்களை வந்து அலைக்கழிச்சிருப்பார்.
சரிங்களா? உங்கள் அம்மாவோட ஹெல்த்தில் வந்து ட்ரபிள் கொடுத்துருப்பாரு, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நடக்க வச்சுட்டு இருப்பாரு. அப்போ இப்போ இவர் வந்து 4 மாதங்களுக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிட்டு 5ஆம் இடத்து, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு உடம்புல தொந்தரவு இருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் மாறுறதுக்கு உண்டான தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையில் புனிதப்படுத்துறதுனால இவ்வளோ நாளாக உங்கள் யாருக்கிட்டெல்லாம் நீங்கள் சங்கடமாக இருந்தீங்க, சொந்தக்காரங்க உங்களை பார்க்குற பார்வை தப்பாக இருந்ததெல்லாம் மாறி இப்போ வந்து அவங்க சொந்தக்காரவங்க பூரா நீங்கள் இல்லாமல் ஒரு இது நாங்கள் எதுவும் நடத்த மாட்டோம் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலைமைக்கு உங்களை வந்து கொண்டு வந்துருவாங்க. என்னடா இது இவ்வளோ அன்பு தொல்லையாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது இந்த 2024ஆம் ஆண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு மைல் ஸ்டோன்னே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா குரு மாறினதுக்கப்புறம் இன்னும் நிறைய, இப்போ ஏற்கனவே நீங்கள் கேரியரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, புதிய விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த 2024 இன்னும் ஒரு வளம் சேர்க்கும் ஆண்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்களோட முயற்சிக்கு தகுந்த மாதிரியான வெற்றிகளை நீங்கள் அடைய போறீங்க. இதுதான் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு வந்து என்ன ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தைப்பூசத்துக்கு அப்போ வந்து பழனி முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் இந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு. எப்பயுமே இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நான் சொல்கிறது தான், காக்கைக்கு உணவு வையுங்கள், உடம்பு சரியில்லாதவர்கள், மனநிலை சரியில்லாதவர்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போடுங்க. இந்த பொறி போடுறதுனால உங்களோட பியூர் முன்னாடி உள்ள கர்மாவும் தீரும், இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளும் மாறும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக மகர ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு ஏற்றமிக்க ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றமில்லை. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நல கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.